மக்களை பார்த்தா உங்களுக்கு எல்லாம் முட்டாள் மாதிரி தெரியுதா? என்னதான் நடக்குது நம்ம தமிழ்நாட்டுல? பொதுவா எலெக்ஷனுக்கு முன்னாடி தான் சீட் ஷேரிங், கூட்டணி, கடப்பா உந்து மடப்பா எந்து அப்படின்ட்டுலாம் பிரிச்சுட்டு இருப்பாங்க. இப்ப என்னன்னா புதுசா விதவிதமா வித்தியாசமா எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் கூட்டணிகள் ஃபார்ம் ஆயிட்டு இருக்கு. இததான் எல்லாரும் குதிரை பேர அரசியல் அப்படின்ட்டு விமர்சனம் பண்றாங்க. குதிரை பேரம்னா என்ன? 19th செஞ்சுரியில குதிரைகளை விற்கும் போது அதுகளுடைய வயசையும் தகுதியையும் மாத்தி சொல்லி விற்பாங்களாம். அதே மாதிரிதான் எலெக்ஷனுக்கு முன்னாடி ஒரு பேச்சு பேசிட்டு எலெக்ஷனுக்கு அப்புறம் பவருக்காகவும் அதிகாரத்துக்காகவும் வேற கட்சி மாறிக்கிட்டு இருக்காங்க. அவங்களுடைய பதவிகளையும் ராஜினாமா பண்ணிட்டு இருக்காங்க. இவங்களுக்கு எல்லாம் மக்களை பார்த்தா முட்டாள் மாதிரி தெரியுதா என்ன? இன்னைக்கு 75 ஆண்டுகால கட்சி தனித்து விடப்பட்டிருக்கு. இதெல்லாம் பார்க்கும்போது தன்னந்தனியா வருஷ கணக்குல போராடிட்டு இருக்க சீமான் அண்ணன் தான் கரெக்ட் போல. இப்ப நடக்கிற ரைடெல்லாம் பார்த்தா நேச்சுரலா நடக்கிற மாதிரி தெரியல. நீ எனக்கு டென்ஷன் கொடுக்குறியா, நான் உனக்கு ரைடு தரேன் அப்படின்ற மாதிரி கிவ் அண்ட் டேக் பாலிசி மாதிரி போயிட்டு இருக்கு. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்ட்டு கமெண்ட்ல சொல்லுங்க.